जय श्री माता जी। அருள்மிகு அன்னையின் புகைப்படத்தை கைகூப்பி வணங்கி எங்கள் இருதயத்தில் தூய விருப்பத்துடன் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். தூய்மையான அன்பு, தியானத்தில் நம் ஆத்ம விழிப்புணர்வில் முன்னேற தூய்மையான விருப்பம். இந்த விருப்பத்துடன் நாம் அன்னையின் புகைப்படத்தை கைகூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். 2 கைகளும் மடி மீது திறந்து வைத்து கண்கள் திறந்தபடியே புகைப்படத்தை பார்த்தபடி நம் கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ மாதாஜி, நாம் எமது தியானத்தில் ஆத்ம வளர்ச்சியில் தூய்மையான விருப்பத்துடனும் கவனத்துடனும் மேலும் மேலும் முன்னேற, மேலும் மேலும் சிறந்த அனுபவங்களை பெற தங்களின் கிருபையை, ஆசீர்வாதத்தை வேண்டுகின்றோம். ஸ்ரீ மாதாஜி. நாங்கள் எங்கள் எண்ண குதிரையிலிருந்து விடுபட்டு விடுதலை பெற்று எங்கள் கவனம் முழுமையாக எண்ணங்கள் அற்ற நிலையில் எமது சகஸ்ராரத்தில் நம் கவனம் முழுமையாக இருக்க அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி.
சகஸ்ரார சக்கரத்தில் இருந்தபடி கவனத்தை நாம் சுழுமுனை நாடி வழியாக நாம் இருதய சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். மாதாஜி, தாங்களே சிவனும் சக்தியுமாக நம் இருதயத்தில் ஆத்மாவாக குடிகொள்கிறீர்கள், எழுந்தருளி இருக்கின்றீர்கள். எங்கள் இதயத்திலிருந்து தூய்மையான அற்றற்ற அன்பு, அன்பே சிவம் எப்போதும் வெளிப்படட்டும். ஸ்ரீ மாதாஜி. மேலும் சுழுமுனை நாடி வழியாக குண்டலினி அன்னை மீது கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஆதி குண்டலினி, ஆதி சக்தியின் குண்டலினி. அதன் பிரதிபலிப்பாக எங்களுள் குண்டலினி சக்தியாக வீற்றிருக்கிறீர்கள். ஸ்ரீ மாதாஜி. உங்கள் குண்டலினி சக்தி விழிப்படைந்து நம் நாடிகள் சக்கரங்கள் வழியாக சகஸ்ரார சக்கரத்தை அடைய தங்களின் அருளை வேண்டுகின்றோம். ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைத்து நாம் குண்டலினி சக்தி எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தரம் ஒரு முடிச்சு, இரண்டாம் தரம் சகஸ்ராரத்தின் மேல் இன்னொரு முடிச்சு, மூன்றாம் தரம் சகஸ்ராரத்தின் மேல் 3 முடிச்சுகள். கைகளை விரித்தபடி மெதுவாக மீண்டும் மடிக்கு எடுத்து வந்து கவசமிட்டுக் கொள்வோம். இடமிருந்து வலமாக மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ஞா, சகஸ்ராரம். முதலில் முக்கியமாக நாம் இடது வலது மைய நாடிகளை சமநிலைப்படுத்த வேண்டும். மாலை தியானத்தில் இது மிகவும் அவசியமானது. நாம் தினமும் நாள் முழுக்க வேலைகள், சிந்தனைகள், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல்
போன்றவற்றினால் நம் சக்கரங்கள், நாடிகள் பாதிப்படைந்திருக்கலாம். அதை சமநிலை செய்வது மிக அவசியம். மாலை தியானத்தில் இடது கை மடி மீது, வலது கை பூமி தாயில் வைத்து ஸ்ரீ மாதாஜி, எங்கள் இடது நாடியை சமநிலை செய்து தாருங்கள். அதில் ஸ்ரீ பைரவநாத், ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத் சக்தியை ஊட்டமளியுங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது நாடியை சமநிலைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எங்கள் வலது நாடியை, திங்கள நாடியை சமநிலைப்படுத்தி தாருங்கள். श्री महासरस्वती, श्री हनुमान. ओम त्वमेव साक्षात् श्री महासरस्वती साक्षात् श्री हनुमान साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மைய நாடியான சுழுமுனை நாடியை சமநிலைப்படுத்துவோம். 2 கைகளையும் பூமி தாய் மீது வைக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் சித்தத்தை, எங்கள் கவனத்தை கடந்த கால அல்லது எதிர்கால எண்ணங்கள் எதுவும் அற்ற நிகழ்காலத்தில் நம் தியானத்தில் எப்போதும் இருக்க அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी
ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு இந்த பூமி தாய் போன்ற பூமி தாயின் குணாதிசயங்களான சமநிலை, பொறுமை, பெர்சிவியரன்ஸ் அதாவது விடாமுயற்சி, இந்த பூமி தாயின் குணங்களை எங்களுக்கு தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. அதுவே நம்மை தியான நிலையில் வளரச் செய்யும். தியானத்தில் நம்மை நிலைப்படுத்த, பலப்படுத்த உதவும் குணங்கள். ஸ்ரீ ஆதி பூமி தேவி மாதா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இரு கைகளையும் மடி மீது வைத்து கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தையும் ஸ்ரீ கார்த்திகேய சக்தியையும் ஸ்தாபித்து தாருங்கள். எண்ணத்திலும் செயலிலும் தூய்மையையும் தூய்மைக்கு எதிரானவையும் எதிர்க்கும் சக்தியையும் தாருங்கள். ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. ஸ்ரீ கார்த்திகேய. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வரட்டும். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை முழுமையாக திறந்து சக்தியூட்டி எங்களுக்கு தூய ஞானம், தூய கவனம், கலைத்திறன், ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியின் சக்திகளை எங்கள் சுவாதிஷ்டானத்தில் ஸ்தாபித்து தாருங்கள். கவனம் இப்போது நாபி சக்கரத்திற்கு வரட்டும்.
ஸ்ரீ மாதாஜி, எங்கள் வாழ்க்கையில் திருப்தியும் சாந்தியும் அருளுங்கள். எங்களுக்கு வாழ்வில் அமைதி கிடைக்க தங்களை வேண்டுகின்றோம் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு மந்திரம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. கவனம் பவசாகரம் நாவி சக்கரத்தை சுற்றி இருப்பது. ஸ்ரீ மாதாஜி, இந்த உலக வாழ்வில் இருக்கும் அனைத்து மாயைகள், அனைத்து சோதனைகள், இவற்றை வெற்றி கொண்டு இந்த பிறவி பெருங்கடல் கடந்து நாம் ஆத்ம வழியில் முன்னேற தங்களின் அருளை வேண்டுகின்றோம் ஸ்ரீ மாதாஜி. குரு ஸ்துதி பாடலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ மாதாஜி நிர்மலமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. தியானமூலம் குருமூர்த்தி பூஜாமூலம் குருபதம் மந்திரமூலம் குருவாக்கியம் மோக்ஷமூலம் குரு கிருபா. ஸ்ரீ மாதாஜி, தங்களின் கிருபையால் மட்டுமே நாங்கள் யோக நிலையை, தியான நிலையை அடைய முடியும். அந்த பலனை, பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள் ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை இதய சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்கள் இருதய சக்கரத்தில் எல்லா குணங்கள், எல்லா சக்திகளையும் ஆள்கிறீர்கள். தாங்களே நமது நடு இருதயத்தில் ஸ்ரீ துர்கா மாதா சக்தியாக வீற்றிருக்கின்றீர்கள்.
எங்கள் இடது இருதயத்தில் ஆத்மாவாக ஸ்ரீ சிவா பார்வதியாக, வலது இருதயத்தில் ஸ்ரீ சீதா ராமராக இருக்கிறீர்கள். நாம் ஒரு முறை ஸ்ரீ சிவ பார்வதி மந்திரத்தை பாடலாம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. விஷுதி சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களுக்கு மதுரத்தை, இனிமையை பேச்சிலும் நடத்தையிலும் நம் பாவங்களிலும் இனிமையை மாதுரியத்தை தருகிறீர்கள். நம் விஷுதி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக இருந்து அந்த சக்கரத்தை மேம்படுத்துகிறீர்கள். கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ மாதாஜி, நம் இடது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மகாவீர சக்தியாக இருக்கிறீர்கள். எங்களின் மமகாரம் அனைத்தையும் தங்கள் பாதங்களில் சரணடைகின்றோம். அதே போன்று நம் வலது ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ புத்தர் பிரானின் சக்தியாக இருக்கிறீர்கள். நம் அகங்காரத்தை தங்கள் கமல சரணங்களில் சரணடைகின்றோம். நமது நடு மைய ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ இயேசு பிரானாகவும் மேரி மாதாவாகவும் இருக்கிறீர்கள். நாங்கள் அனைவரையும் மன்னிக்கின்றோம், அனைத்தையும் மன்னிக்கின்றோம். எங்கள் பிழைகளையும் பொறுத்தருளி மன்னித்தருளுங்கள் ஸ்ரீமாதா. கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சஹஸ்ராரா சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். சிறிது நேரம் அமைதியாக சஹஸ்ராரா சக்கரத்தை தியானிப்போம்.
மாதாஜி தங்கள் கிருபையால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து எங்கள் சகஸ்ரார சக்கரத்தை திறந்து எங்களுக்கு ஆத்ம ஞானத்தை, நிர்விசார நிலையை, யோக நிலையை அனுபவ ரீதியாக தந்தவர் தாங்களே. தாங்களே இந்த சகஸ்ரார சக்கரத்தின் அதிபதியாவீர்கள், தெய்வமாவீர்கள். त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக கண்களை திறந்து அருள்மிகு அன்னையின் சொற்பொழிவை வீடியோ மூலம் கேட்போம்.
I'm talking to them about Shiva's worship, what should happen to you. But today I'm going to tell you about the internal happening within us. When you get your realization, there are 11 Rudras placed here, 11 of them. They are particles, we can say anshas they call it, of Shiva's powers. And all of them try to take out or to remove all the false ideas we have about life. When the Kundalini rises, they all get enlightened, 11 of them. And say, for example, Buddha had a part of that, Mahavira had a part of that. Now all of them, what they do is to control us for falling into the prey of various things, like we have an ego. So Buddha will look after the ego part. He will see that you get shocked by your ego. You will be quite amazed how you could be so egotistical and so insulting and so humiliating. But when this Rudra is not awakened, when there is no light in this Rudra, then what happens? You start justifying yourself. You think whatever you do is correct. Whatever you've done, whatever is said, whatever you have achieved, you think is your right. You've done nothing wrong. For that, this Buddha's Rudra has to be awakened. On the contrary, if you go on pampering your ego, if you go on becoming egoistical, you become absolutely a right-sided personality. Once you are a right-sided personality, you know what all the symptoms there are of such a person. Now for that, if you just watch and introspect and see for yourself what ego has done to you, what wrong ideas you had about yourself. So that's why Muhammad Sahib said, beat yourself with shoes. You don't know what else to tell. Because this ego business can really burst your head completely, and you may land up into so many difficulties. Ultimately, I've seen people developing this disease where the conscious mind becomes absolutely useless, cannot move. Consciously people cannot move. Unconsciously they will, but not consciously. And this disease is so horrible, a person becomes like a reptile. You have to carry them on your body. They can't walk on their own. They can't sit on their own. In a very young age this can happen. It's happening in America also. I have seen 2-3 cases here. In India also such a thing happens. So if you do not try to see your ego and control it and feel repentant, in Sahaja Yoga there's nothing like repentance. We don't believe in repentance because we believe that you all have got your realization, you are beyond any mistakes. It's not true. We have to repent. There's in English there's a word sorry. Sorry for everything they say sorry. Even telephone, if you pick up they say sorry. I said sorry for what? But this sorry itself is very empty. It has no meaning, it has no depth. When you say sorry, you have to see why you are saying sorry and what is to be corrected. It's a very big problem of today's generation, where people have developed such tremendous ego, because all our economic growth, all our industrial developments, all our big organizations, all of them have given us a way that we should all develop our ego. If we don't develop our ego, we'll be lost, we are nowhere.
And that's how we start pampering it. And then this right-sided problem starts. Then as a reaction, it goes to the left side. And actually in the head, it is on the right side. Here is the right side, ego comes up. So the left Rudra is that of Mahavira. So people do things which are sinful, which are wrong, which are against the Ganesha. Then also there are controlling powers of Mahavira who controls, he says, you will go to hell, this will happen. He describes all the hell, all kinds of hell, that you will go to hell and you will be burnt alive, I don't know, all kinds of things he describes, to frighten you. But that doesn't help. So people start getting more onto the left side, and I should say, to this Rudra, when this Rudra gets helpless, then a tremendous depression comes. One feels very depressed, oh God, what a depression I have, I am so sick, I am this thing. And then you try to frighten others with your depressions. You show sort of what you call emotional blackmail, you do. All kinds of things you will do and beat your head and do all kinds of things. Could be through ego, could be through this left side problem of the left Rudra. These two Rudras are very important because they are directly connected with our left and right sympathetic nervous system. So it's very important to see that you don't fall a prey to these Rudras. These Rudras are to be satisfied. So to be normal, at least look after these two Rudras, which are, one is the one who controls the ego and another is self-pity. I just can't do it, and this, that, and all kinds of depression. All this works out into physically also into very serious problems like cancer. If the Rudras are caught up, you develop cancer. But all this portion gets swollen up. It's called as the Medha. This all portion gets swollen up. And you can see a cancer patient having a swelling all over. At least would be here or maybe there. Because such a swing in the nature of a person that you can't say from which Rudra they have developed these psychosomatic troubles. Psychosomatic troubles, all of them come because the Rudras have become ineffective. It can be due to the depressive nature or oppressive nature. It could be due to many other factors also. But all these factors are nothing but part and parcel of Shiva's or Sadashiva's powers. He is the one who is full of karuna, full of compassion. He is the ocean of compassion. If you ask him forgiveness, he will forgive. Whatever you do, instead of feeling guilty, if you ask forgiveness, then he forgives. But if you think whatever you have done is good, you never tortured anybody, you have never made anybody suffer, then it knows. Shiva knows everything, isn't it? And because it knows, it starts giving up. So there's a big combination of your willpower to be there and the combination of the blessings of Shiva. When the Shiva blesses you, your willpower also heightens. But you must have full willpower to know that you have to be of a higher level of personality. He was not at all a mundane type. I mean, he was, supposing asked,
you are to go to some party and all that, how will you look there? People will laugh at you. When I met some hippies, I said, why are you having this kind of hair? So they said, they are all primitive. So he said, I want to be primitive. I said, but the brain is modern, what's the use of having primitive hair? So, deception. Deceiving yourself is not going to help. Best thing is to face yourself and understand what wrong you have been doing. If it works out, I tell you, so many Sahaja Yogis are sitting here. If you correct yourself and become that, I am sure all the problems, political, economic, and all stupid problems we have will be finished. But today it's such a mixture due to Kali Yuga that even the worst people are carrying on. Now we have a responsibility to save this world. We have a responsibility to create a great, honorable life, which is not superficial, which is not just to show off, but inside. It should develop so that this light of your spirit spreads and enlightens this world. It's very important to understand. All these troubles and diseases, psychosomatic diseases, and all other problems which are in a collective way we can call of the Kali Yuga, like political, economic, all these problems, only are created by humans. They are not created by the divine force, but divine force tries to neutralize them if there are many Sahaja Yogis who are practicing Sahaja Yoga in the real sense. If that could be done, if that could be achieved, then I think we can do a lot for the betterment of humanity, and that's why we have got realization. It's not only for yourself, it's not only for your family, it's not only for your city or country, but for the whole world. Sahaja Yoga is going to work. Now, if you have to do competition, you must only do competition in your ascent and in nothing else. But people are so superficial that they think by showing off or by becoming something, a big Johnny, they will achieve something of a very great level. Is not so. It has to be a very humble attitude towards yourself also, so that you understand that whatever you are doing is for the betterment of global problems. Absolutely we can solve, because you are the channels of the divine. If I could do it alone, I would have done it, but I can't. So that's why I had to gather you all and to tell you that you become all the channels. But in the meanwhile, you enjoy life. Every second becomes a joy, which is also the gift of Shiva. Shiva is the one who creates this great admiration and great appreciation of every moment, everything that is done. And that is the state you have to achieve by not condemning yourself or not by pampering your ego, but by seeing what you are. That's the main thing one has to see. What problem you have and what is troubling you is yourself. If you could just come to that point of understanding, I'm very, very sure that you will be such an asset to help to make this world look at itself and change. Because superficially, you cannot change such deep-rooted problems, and you are being so blessed by Kundalini that you can really become a great torch, I should say. Torch on the path of truth, love,
I enjoy. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தொடர்ந்து ஒரு பஜனை பாடல் கேட்டு தியானிப்போம். ആത്മസ്വരൂപിണിയം അഖിലാണ്ടേശ്വരിയം ആനന്ദരൂപിണിയം അമ്മേ മംഗളദായിനിയം അമ്മേ മംഗളദായിനിയം അമ്മേ ഹൃദയത്തിലോംകാരമാനന്ദമാക്കിയ ആത്മസ്വരൂപിണിയം അഖിലാണ്ടേശ്വരി അമ്മേ ജന്മത്തെ വിരൽ തൊട്ടുണർത്തിയെന്നമ്മ ഞാനെന്ന ഭാവത്താലുഴലുമെൻ ജന്മത്തെ വിരൽ തൊട്ടുണർത്തിയെന്നമ്മ നിർമ്മല സ്നേഹമെന്നകതാരിൽ വർഷിച്ച മാതൃസ്വരൂപ
സ്നേഹസ്വരൂപിണി അമ്മ അമ്മ സ്നേഹസ്വരൂപിണി അമ്മ അമ്മ സ്നേഹസ്വരൂപിണി അമ്മ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം നിർമ്മലാനന്ദത്താൽ കുളിർവാരി തൂകുന്ന സഹസ്രാരവാസിനിയമ്മ നിർമ്മലാനന്ദത്താൽ കുളിർവാരി തൂകുന്ന സഹസ്രാരവാസിനിയമ്മ നിരാകാര രൂപിണിയമ്മ അമ്മ നിരാനന്ദദായിനിയമ്മ അമ്മ മോക്ഷപ്രദായിനിയമ്മ അമ്മ മോക്ഷപ്രദായിനിയമ്മ നീ തന്നെ നിത്യം നീ തന്നെ സത്യം നീ തന്നെ മുക്തി നീ തന്നെ സർവം നീ തന്നെ നിത്യം നീ തന്നെ സത്യം നീ തന്നെ മുക്തി നീ തന്നെ സർവം തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം ഹൃദയത്തിലോംകാരമാനന്ദമാക്കിയ ആത്മസ്വരൂപിണിയമ്മേ ഹൃദയത്തിലോംകാരമാനന്ദമാക്കിയ ആത്മസ്വരൂപിണിയമ്മേ അഖിലാണ്ടേശ്വരിയമ്മേ ആനന്ദരൂപിണിയമ്മേ അമ്മേ മംഗളകാരിണിയമ്മേ ആനന്ദരൂപിണിയമ്മേ അമ്മേ മംഗളദായിനിയമ്മേ അമ്മേ മംഗളദായിനിയമ്മേ അമ്മേ മംഗളദായിനിയമ്മേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം ശരണം മാനേ തവ ചരണം
front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give it another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மீண்டும் ஒரு முறை அன்னையை கரம் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நல்லபடியாக நடப்பதற்கு அருள் புரிந்தமைக்காக மீண்டும் நன்றி செலுத்தி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இன்று கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நமது அடுத்த வகுப்பு வழமை போல் நாளை திங்கள் மாலை 7:30 மணிக்கு தொடரும். ஃபேஸ்புக் அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.